உங்கள் சிவா. நிலா பூமியிலேருந்து 3.8 சென்டிமீட்டர் வருஷம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. வெறும் 3.8 சென்டிமீட்டர்லாம் நினச்சிடாதீங்க, வருஷத்துக்கு 3.8 சென்டிமீட்டர். இப்போ ஏர்த்தில் வந்து 24 மணி நேரம் இருக்குது. பட் இதே இந்த நிலா 3.8 சென்டிமீட்டர் நகர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருந்துச்சுன்னா 25 மணி நேரமாக மாறலாம் ஒரு நாளுங்கிறது. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாலாம் ஒரு நாளுங்கிறது ஒரு 18 மணி நேரம் தான். பட் இப்போது 24 மணி நேரம், அடுத்தது இப்போ 25 மணி நேரம். பட் இது நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப சீக்கிரம் நடக்கும். 3.8 சென்டிமீட்டருங்கிறது வருஷத்துக்கு நடக்குது. இது ஒரு 2-3 ஜென்ரேஷன் வரைக்கும் இதை நான் வந்து 25 மணி நேரம் ஆகலாம். ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் 25 மணி நேரம், அடுத்த 3 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் 26 மணி நேரம். இது வந்து போய்கிட்டே இருக்கும். இதே 3.8 சென்டிமீட்டர்னா நகர்ந்துக்கிட்டே போச்சுன்னா, இதே அதோட வேகமாக போச்சுன்னா கன்ஃபார்மாக அது ஒரு ஜென்ரேஷன் ஏன் நம்ம இதிலே பார்க்குற மாதிரி ஆயிரும் 25 மணி நேரங்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நிலாவுக்கு நம்ம ராக்கெட்ஸ் அனுப்புகிறோம், அது இதுன்னு. இப்போ சந்திராயன் 1, 2, 3, இப்போ லூனா 25, லூனா 24, 23லாம் வந்து நிலாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தோம். நாசாவுமே மனுஷங்களும் நிலாவுக்கு அனுப்பினாங்க. பட் இது வரைக்கும் அது ஒரிஜினலாக ஏன்னா ஃபேக்கான்னு தெரில. பட் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். பட் நிலாவில் அளவுக்கு அதிகமான குப்பைகள் அங்கே இருக்குது. நிலாவில் மட்டும் ஆல் ஓவர் ஸ்பேஸில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ போடுறேன். எந்த அளவுக்கு ஸ்பேஸில் குப்பை இருக்குது, பூமியில் குப்பை இருக்கிறது ஒத்துக்கிறோம். நம்ம அநியாயத்துக்கு கடலில் குப்பை போடுறோம், எல்லாத்துலையும் போடுறோம். பட் ஸ்பேஸில் இந்த அளவுக்கு குப்பை இருக்குது. இதே வந்து இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சூரிய புயலை இந்த எர்த்தை அடிச்சிச்சுன்னா, இப்போ அங்கே இருக்கிற அத்தனை குப்பையும் பூமிக்குள்ளே வந்து விழுந்துச்சுன்னா இப்போ நிலமை என்னென்ன எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பசிபிக் ஓஷனில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த ஸ்பேஸ் ராக்கெட்ஸோட சுடுகாடுன்னே சொல்லலாம். அவ்வளவு ஸ்பேஸ் சேட்டலைட்டாக இருக்கட்டும், ராக்கெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே தான் கிராஷ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல மீன்கள் எதுவுமே உயிரோடு இல்லை, மனுஷங்க யாரும் போக மாட்டேங்கன்னா ரொம்ப லாங்குது. ஏன் அங்கே மீனோட உசுரோட இல்லைன்னு சொல்லுங்கள் மீன்லாம். பிகாஸ் இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டால் எப்படி மீன் உசுரோடு. ஏன்னா ராக்கெட் சேட்டலைட்டில் இருக்கிறது சும்மா கிடையாது. எல்லாம் இப்போ அதில் பெட்ரோல்லாம் இருக்குது. சிலதில் வந்து அந்த இப்போ தண்ணிக்குள்ளேயே மக்கி போச்சுன்னா ஒரு மாதிரி அது ஆயிரும். ஓகேங்களா, அப்போ அந்த நச்சு இதெல்லாம் வந்து தண்ணியில் கலந்துரும். எப்படி மீன் உசுரோடு இருக்கும். பட் இது கேட்டதுக்கு வந்து நாங்கள் எல்லாமே அங்கே டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துருக்கோம். இங்கே எந்த விதமான மீன்களும் உயிரோடு இல்லை. எப்படிங்க ஒரு அவ்வளோ பெரிய கடல் பகுதி மீன் உயிரோடு, மனுஷங்க இருக்கிற இடத்துல வேணால் மீன் உயிரோடு இருக்காதுன்னு ஒத்துக்கலாம். அவ்வளோ லாங்கில் மீன் உயிரோடு இல்லைங்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு இது ஒரிஜினல் ஃபேக் ஆரியாலான்னு தெரில. மறக்காமல் இதை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் MS தமிழ் ப்ரோஸ். பாய்.